தமிழ் ஸ்கொயர் பார்த்து கொண்டிருக்கும் மனித நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து ரிவ்யூ, அவங்க ஃபேக்கல்ட்டிஸ் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூ டைமிங்ஸு, அதுக்கப்புறமா ட்ரெஸ் கோடு, ஸோ சம்திங் நிறைய பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க. எம்சிசி காலேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தாம்பரத்தில் இருக்குது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். இதுவும் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜஸ் தான். ஒரு லயோலா, டிஜி வைஷ்ணவ் அந்த மாதிரி தான். இதுவும் லயோலா கிடைக்காதவங்க ஸ்ட்ரைட்டாக இங்கே வருவாங்க, ஏன்னா அந்த மாதிரி காலேஜ். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 ஏக்கர்ஸ் வந்து பெரிய காலேஜ். இது பின்னாடி ஒரு ஏர்போர்ட் இருக்குது. ஸோ இது ரொம்ப பெரிய கேம்பஸ். இது ஒரு மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். போனீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஃபீலிங் மாதிரி தான் இருக்கும். காலேஜ் மாதிரி தெரியாது, ரொம்ப பெரிய கேம்பஸ்ஸு. இந்த காலேஜில் வந்து ஒரு அண்ணா படித்தார், எனக்கு தெரிஞ்சவர். அவர் படித்து முடிச்சுட்டு வெளில வந்துட்டார். அவர் சொன்ன இது தான் நான் இந்த இதில் போடுறேன். ஸோ இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா வந்து ஷிஃப்ட் ஒன் டைமிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:30 to 1:30. ஷிஃப்ட் டூ டைமிங் பார்த்தீங்கன்னா 1:30 to 6:30 அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து என்னென்ன கோர்சஸ் அவங்க ஷிஃப்ட் ஒன்று இப்போது ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூ என்னென்ன கோர்சஸ் நம்ம பார்த்துடலாம். ஷிஃப்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா வந்து பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ சைக்காலஜி, பிகாம் ஜென்ரல். ஒன்லி பிகாம் ஜென்ரல் மட்டும் தான் அவங்க ஷிஃப்ட் ஒன்னில் வந்து இது பண்ணுறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்க. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பயோ பாட்னி ஜுவாலஜி, இதெல்லாம் வந்து ஷிஃப்ட் ஒன்னில் வந்து அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஷிஃப்ட் ஒன்னா உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் எய்டட்னால் வந்து பாதி வந்து கவர்மெண்ட்டு ஃபீஸு கட்டும், பாதி நம்ம கட்டணும். அப்போனா இப்போ ஷிஃப்ட் ஒன்றுக்கு சரிண்ணா, ஷிஃப்ட் ஒன்றுக்கு ஃபீஸில் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 15,000 to 20,000 தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 15,000 to 20,000 தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கோர்சஸ்க்கு வேரி ஆகும், அந்த 20,000 தான் இருக்கும் அப்படின்னு. ஷிஃப்ட் டூவில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்ட்ரி, வொகேஷ்னல், பிஏ ஜேர்னலிசம், அதுக்கப்புறமா சோஷியல் ஒர்க், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஏ ஜாகிரபிக்கல் டூரிசம், ட்ராவல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ், பிஏ ஹாஸ்பிட்டல் அண்ட் டூரிசம், அடுத்தது பிசிஏ பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஎஸ்சி விஷுவல் பேசிக்ஸ், பிஎஸ்சி என்னது ஃபிசிக்கல் எஜுகேஷன், பிஎஸ்சி சைக்காலஜி, இதெல்லாம் வந்து ஷிஃப்ட் டூவில் இது பண்ணுறாங்க. அடுத்தது பிகாமில் வந்து பிகாம் ஜென்ரல், பிகாம் சிஎஸ், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா 1:30 to 6:30. ஓவரால் ஃபீ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா, இதுக்குமே வந்து ஒரு 42,000 ஒரு 60-70,000 வரைக்கும் வரும். 70,000 வரைக்கும் வரும். ஒரு கோர்ஸ் வேரி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஷிஃப்ட் டூனாலே நம்ம செல்ஃப் ஃபினான்ஸ்னால நம்ம மொத்த ஃபீஸுமே நம்ம கட்டணும். ஸோ ட்ரெஸ் கோடில் எப்படின்னா அப்படின்னு கேட்டால் வந்து ட்ரெஸ் கோட் பொறுத்த வரைக்குமே ஒன்றும் பெருசாக இல்லைடா, நம்ம நார்மலாக எது வேணால் போட்டுக்கலாம். ஜீன்ஸ் வந்து அந்தளவுக்கு அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜீன்ஸ் வந்து ஆனால் நார்மல் டைமில் போட்டு போகலாமா, எக்ஸாம் டைம்ஸில் வந்து ஜீன்ஸ் வந்து அலோட் கிடையாதான். அதுக்கப்புறமா ரேகிங்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ரேகிங்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு தனியாக வந்து கமிட்டியே வச்சுருக்காங்க. ரேகிங் பண்ணால் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால ரேகிங்லாம் பெருசாக பண்ண மாட்டாங்க. அங்கே பெரிய காலேஜ் இருந்தாலுமே நோ ரேகிங் அவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது வந்து ஃபேக்கல்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டால், ஃபேக்கல்ட்டிஸ் பொறுத்த வரைக்குமே நல்லா ஜாலியாக தான் இருப்பாங்க. நல்லா ஒரு செமையாக ஜாலியாக இருப்பாங்க ஃபேக்கல்ட்டிஸு. அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் டவுட் கேட்டால் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, நல்லா ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். சரிண்ணா, இப்போது வந்து ஃபேக்கல்ட்டிஸ் ஓகே, இதுதான் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி எப்படின்னான்னு கேட்டால், ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல்ஸ்லாம் இந்த காலேஜஸில் வந்து பஞ்சமே இல்லை. கல்ச்சுரல்ஸ்லாம் நிறைய நீங்கள் போகலாம், நிறைய வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம், நிறைய வந்து நீங்கள் கலந்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுமே வந்து இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த காலேஜ் பொறுத்த வரைக்குமே நிறைய நீங்கள் வந்து லாங்குவேஜஸ் கற்றுக்கலாம், நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்கள். ஏன்னா எம்சிசினாலே வந்து எக்ஸ்ப்ளோர் தான் சொல்லுவாங்க. நிறைய நீங்கள் புது விஷயங்கள் கற்றுக்கலாம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு இருக்கும், நிறைய இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நிறைய உங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி எஜுகேஷன் 50 இருந்தாலுமே என்ஜாய்மெண்ட் 50 இருக்கும் அப்படின்னு சொன்னார். நல்லா என்ஜாய் பண்ணி படித்தேன் நான் அப்படின்னு சொன்னார். அடுத்தது வந்து என்ன சொன்னார்னா, ப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அப்படின்னு கேட்டேன். ப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஒரு 65 to 70% வந்து நீ வந்து அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணாலே வந்து உனக்கு கண்டிப்பாக பெரிய பெரிய கம்பெனி ரெக்ரூட்மெண்ட்க்கு வருவாங்க. எக்ஸாம்பிள் விப்ரோ, ஐசிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, டாட்டா, இந்த மாதிரி இன்ஃபோ, இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய வருவாங்க. டெல், ஹெச்டிபி, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வருவாங்க. அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். டாப் கம்பெனிஸ் தான் வருது.
ஒரு 70% ப்ளேஸ் ஆகிடுவாங்க மோஸ்ட்லி பசங்க. மிச்சம் 30% வந்து அரியர் வச்சுட்டு இருக்கவங்க, கிளியர் பண்ணாமல் இருக்கவங்க தான் போக மாட்டாங்க. மற்றபடி அரியர் இல்லாமல் ஒரு டீசெண்டான ஒரு பர்சன்டேஜ் நீ மெயின்டைன் பண்ணாலே போதும், ஒரு 60 to 75% இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னார். ஸோ ப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்குமே ரொம்ப குட்டாக தான் இருக்குது இந்த காலேஜ், நல்ல காலேஜ் தான். அடுத்தது என்ன கேட்டேன்னா வந்து, சரி நான் இப்போ ஸ்ட்ரிக்ட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் எப்போ நான் ஸ்ட்ரிக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு, காலேஜ் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது, நல்லா ஜாலியாக தான் இருப்பாங்க. அந்த மீடியமாக இருக்கும், ரொம்ப தப்பு பண்ணாலுமே கொஞ்சம் கேட்பாங்க, இருந்தாலும் ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்காது, ரொம்ப லூஸாக விட மாட்டாங்க. சில டைம் பசங்க ரொம்ப பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கண்டிஷன்ஸ்லாம் சில டைம் போட்டுருவாங்க, இந்த மாதிரி தான் வரணும், இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. சரிங்கண்ணா அப்படியாண்ணா அப்படின்னு. சரி அதுக்கப்புறமேட்டு வந்து ஓவராலாக சரி இந்த காலேஜ் இப்போ நான் போய் சேரலாமா அப்படின்னா, கண்டிப்பாக சேரலாம் அந்த காலேஜ் பொறுத்த வரைக்குமே அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கும் பர்சனல் ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் எனக்கும் வந்து இந்த காலேஜ் சேரலாங்க, நல்ல காலேஜ் தான். எல்லாமே வந்து நல்ல ஒரு என்விரான்மெண்டல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த காலேஜில் வந்து எந்த இதில் நடக்கிறாங்க, எந்த எந்த வந்து ப்ராசஸில் வந்து எந்த ப்ராசஸ் எந்த பேசிக்ஸில் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், மார்க்ஸு ப்ளஸ் வந்து மெயினாக நீ வந்து கிறிஸ்டினாக இருக்கணும். நீ கிறிஸ்டினாக இருந்தனா உனக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தருவாங்க. நீ ஹிந்து முஸ்லீம் அந்த மாதிரிலாம் இருந்தனா வந்து உனக்கு வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கம்மி தான். பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நிறையவே எடுப்பாங்க, நிறையவே கேட்பாங்க, 90% மேலே கேட்பாங்க. பிகாமுக்குலாம் எந்த கோர்ஸஸ்க்கு வந்து நிறைய உனக்கு வந்து என்ன சொல்கிறது, நிறைய வந்து உனக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்களே, நிறைய வந்து உனக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும். எந்த கோர்ஸ் நிறைய டிமாண்ட் இருக்கும், அதுக்கு வந்து உனக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து ஏற்றினே இருப்பாங்க. கட் ஆஃபில் 92%, 95% சொல்லிட்டு. இதுவும் கிறிஸ்டினாக இருந்துச்சுன்னா ஒரு 95%, ஒரு 90% அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்டு அப்படி சொன்னார். அப்படி சப்போஸ் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அப்போ எதுனா ஆளை வச்சு பார்க்கலாமா, நான் ஆளை வச்சுமே நீங்கள் வந்து ஃபாதருக்கு எதிராக அந்த மாதிரி கொடுத்து லெட்டர் கொடுத்து ரெக்கமெண்டேஷன் பண்ணால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த எம்சிசி காலேஜை பற்றி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தாங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில். ஸோ அவங்களுக்காக தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களாம் பார்க்கட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஸ்கூல் அண்ட் தென் பாய் ஃப்ரம் ஜாலியாக காலேஜில் ஃபைன் ஜாப் பண்ணுங்கள். சியர்ஸ் காய்ஸ்.